அவையத்து முந்தி இருக்கச் செய்த எம்பிரான் எந்தை மணிவாசகம் அவர்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பு நண்பர்களே. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. இது வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய தியான அன்பர்கள் தியானம் நிறைவு பெறும் வேளையில் சொல்லக்கூடிய ஒரு நேர்மறை அதிர்வுமிக்க சொற்றொடர்கள். விளையாட்டாக கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு யோக வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த யோக வகுப்பு நிறைவு செய்யும் போது மழை வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க, ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்தும் போது மறுநாள் வகுப்பில் ஒரு கேள்வி நேரத்தில் ஒரு அன்பர் கேள்வி கேட்டார். எங்கள் ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழியணுன்றீங்களே, ஏற்கனவே இப்போ வழிஞ்சிக்கிட்டு இருக்கே, இப்போ வழியறது பத்தாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். ஆனால் நான் முதல்ல 2002, 2003 இந்த நேரங்களில் யோக வகுப்பு பயிலும் போது இந்த சொற்றொடர்களை முதலாக நான் உள்வாங்கிய போது அந்த வேதாத்ரி மகரிஷியின் மேலவும் வேதாத்ரியம் மீதும் எனக்கு இருந்த நம்பிக்கை பன்மடங்காக உயர்ந்தது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு சொற்றொடர் இன்று சபையோர் மத்தியில் வெளிப்படுத்தும் போது ஒரு அபாயகரமாக சொற்றொடராக மாறி உள்ள ஒரு நிகழ்வை காண்கிறோம். நான் சின்ன வயசில் இருக்கும் போது பார்த்தோம் அப்படி சொன்னாக்க, ஏதாச்சும் ஒரு செய்தித்தாளில் இல்லை வானொலியில், அந்த காலத்தில் டிவியே அப்போல்லாம் ரொம்ப கிடையாது, ஏதோ அப்போ டிவின்றது ஏதோ 1 மணி நேரம் 1/2 மணி நேரம். இப்போ தான் நம்ம தமிழில் சில செய்தி எதாவது கேட்க முடியும். அந்த மாதிரி ரைட்டாக காதில் விழுகிற விஷயத்தில் எங்கேயோ புயல், மழை, வெள்ளம், யாரோ சிலருக்கு சில அச்சங்கள் நிலவுகிறது. அப்படிங்கும்போது வீட்டில் பயப்படுவோம். அம்மா இந்த மாதிரிலாம் இருக்கே, இங்கே தான் வந்துருமா. அப்போ அம்மா அப்பா நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஆறுதல் மட்டும் இல்லை, உண்மையை சொல்லுவாங்க, சிரிப்பாங்க. இதெல்லாம் எப்போயோ எங்கேயோ நடக்கிறது. அதுவும் பாதுகாப்பு இல்லாத பகுதிகளில், கரையோரங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு தான் அது நிகழும். அந்த மாதிரி இடத்துல நம்ம வாழக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி எச்சரிக்கை மூலமாக அவங்களும் காப்பாற்றப்பட்டுருவாங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மழை மேலே ஒரு காதல் இருக்கும். மழை பெஞ்சாலே ஒரு சந்தோஷம் இருக்கும். பள்ளி விடுமுறைம்பாங்க, ஆனால் விடுமுறைக்கான அச்சமே அங்கே இருக்காது. கொண்டாட்டங்கள் இருக்கும். கொஞ்ச நேரம் மழை பெய்யும், அப்புறம் நார்மலாக இருக்கும், திரும்ப மழை பெய்யும். அந்த நார்மலாக இருக்க நேரத்தில் அக்கம் பக்கத்து வீட்டினரோட குழந்தைகளோட விளையாடி அந்த மழைக்காலம் என்பது ஒரு இன்பமிக்க ஆனந்தமயமான காலமாக இருந்தது என்னுடைய பால்ய பருவத்தில். கொஞ்சம் கொஞ்சமாக நாள் செல்ல இன்று குறிப்பாக சென்னையில் மழை காலம் என்றாலே, நவம்பர் மாதம் என்றாலே, புயல் என்று மக்கள் காதில் கேட்டாலே அவர்களுடைய இரத்த அழுத்தமும் அவர்கள் மனதில் இருக்கும் பயமும் அதிகரிப்பதை பார்க்க முடிகிறது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அதே மாதிரி பயம் வந்தது மட்டும் இல்லாமல் வீடுகளில் ஒருத்தங்க எதாவது வாடகைக்கு விட்டாங்கன்னா வீட்டில் மழை காலத்தில் இந்த குளம்லாம் பக்கத்தில் ஏதாவது குளம் இருந்தால் அந்த குளத்தை காட்டி, இந்த குளம் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மழை இருக்குங்க, ஒரு முக்கால் இந்த குளம் ரொம்பிடுச்சுன்னா ஒரு மூட்டு வேலைக்கும் தண்ணி வந்துடுங்க, அப்புறம் அவ்வளோதான், அது 2 நாள் இருக்குங்க, அப்புறம் வடிஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சராசரி நிகழ்வாகையும் அதை பார்க்கக்கூடியவர்களும் ஆகிவிட்டார்கள். ஒன்று பயம், ஆகா என்ன ஆக போதோ அப்படின்ட்டு அச்சமும் இருக்கிறது, பயமும் இருக்கிறது. ஆக மொத்தம் அந்த 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 வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் இன்னலுக்கு தான் உள்ளாகிறார்கள். அந்த எடுத்துட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் மேலே உயர்த்தி வச்சுட்டு அது கீழே ஃபுல்லாக மாப் பண்ணி விட்டுட்டு அதுக்குன்னு சில ப்ராசஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கஷ்டத்தையும், அதுக்கு அடுத்து அதன் தொடர்ச்சியாக சில நோய்கள், அதற்கு பயந்து கொண்டு தடுப்பூசிகள், சானிடைசர்கள் என்று இந்த நிகழ்வு தொடர்கடையாகி கொண்டே இருக்கிறது. ஆக மொத்தம் அனுபவம் மிக்க ஆனந்தமயமான மழை அச்சமிக்க ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. மக்கள் மழை வேண்டாம் என்கிறார்கள். மும்மாறி பொழிவதில்லை. பருவமழை முக்கால்வாசி பொய்த்து விட்டது. நமக்கு மழை கிடைப்பது புயல் வெள்ளத்தின் போதுதான். அதையும் மக்கள் வேண்டாம் என்கிறார்கள். அப்போது தண்ணிக்கு எங்கு செல்வார்கள்? ஏன் இந்த அவலம்? ஒரு எறும்பு கூட, ஒரு சின்ன பூச்சிகள் கூட தனக்கு தேவையானதை வெயில் காலங்களில், வெயில் அடிக்கும் நேரங்களில் சேர்த்து கொண்டு மழையின் போது ஆனந்தமாக தன்னுடைய கூட்டில் வாழ்கிறது.
அந்த கூடு கூட நம்மளுடைய ஆக்கிரமிப்புகளால் சில நேரம் வெள்ளம் பாதிக்கப்பட்டு அவைகளுக்கு தொந்தரவு ஏற்படுகின்றன. அப்படி தொந்தரவு ஏற்பட்ட போதும் அவைகள் ஏதோ அதற்குள்ளாது அவசர நடவடிக்கை எடுத்து தங்களை காப்பாற்றிக் கொள்கிறது. அது கண்கூடாக நான் பார்த்தேன். சில எறும்பு கூடுகள் மலை மேற் பற்றி உடையும் போது அடுத்த வினாடி அது வேறு எங்கோ சென்று தனக்கான அடைக்கலத்தை தேடிக்கொள்கிறது. ஆனால் மனிதர்கள் நாம் எவ்வளவு அல்லலுக்கு உள்ளாகிறோம். இத்துணை ஆறறிவு பெற்ற மனித வாழ்க்கை இவ்வளவு ஒரு கடுமையான சோகத்திற்கு உள்ளாதது ஏன்? இது இயற்கையின் குற்றமா? பருவமழை பாதித்து பெய்கிறது, அதிகமாக பருவ தட்பவெப்பநிலை மாறுபாடடைகிறது, குறுகிய நேரத்தில் அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட்டுவிடுகிறது. அரசாங்கம் என்ன செய்யும்? இயற்கையின் சீற்றம்தான் இதற்கு காரணம். மனிதர்கள் என்ன செய்வார்கள்? இப்படி பல வகையான பேச்சுக்கள். உண்மையில் இதன் பின்னணியில் இருப்பது என்ன? மழை என்பது உண்மையாகவே கொடூரமானதாக மாறிவிட்டதா? இயற்கை மனிதனுக்கு எதிராக செயல்பட தொடங்கிவிட்டதா? இயற்கைக்கும் மனிதனுக்கும் முரண்பாடு ஏற்பட்டு விட்டதா? இனி இந்த மழைக்காலங்கள் மீண்டும் நமது பால்ய பருவ மழைக்காலங்கள் போல் ஆனந்தமாக கழியுமா? இல்லது இப்படி பயந்து கொண்டேதான் வாழ்க்கை நடக்குமா? வருடம் ஒரு முறை இந்த அட்வென்ச்சரை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டுமா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி நம் முன்னால் எழுந்துள்ளது. இப்படித்தான் இந்த இயற்கையையும் நாம் இவ்வளவு நாள் நம்மளுடைய இந்த மாதிரி இயற்கை சார்ந்த நிபுணர்கள், இயற்கை ஆர்வலர்கள் பேசும்போது அடுத்த சந்ததியினர், நாளைய தலைமுறையினர் நாம் காக்க வேண்டும், நாளைய உலகம் நாம் கைவிட்டு விடக்கூடாது என்று சொன்னது போய் நமக்கு இருக்கும் எச்சம் இருக்க வாழ்க்கையாவது இதே போல் அமைதியாக இப்போது இருக்கதே அமைதின்னு சொல்கிறேன் நான், புரிந்திருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரியாச்சும் இனி வரும் காலங்கள் செல்லுமா? இல்லை ஆங்கில படத்தில் வருவது போல் இன்னும் பெரிய அட்வென்ச்சர்களை நாம் சந்திக்க நேரிடுமா? ஏன் இந்த நிலை? அடுத்த பதிவில் காண்போம். நன்றி நண்பர்களே.